வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்கள். மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் எப்போதுமே திமுகவின் வாக்குறுதிகள் அதிகம் கவனம் பெறும். அந்த வகையில் மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக சிலவரி செய்திகளாக பார்க்கலாம். சேலம் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி பற்றிய பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தோல்வி பயத்தால் மோடிக்கு தூக்கம் தொலைந்து அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு ஓடி வருவதாக டி.ஆர். பாலு பதிலடி கொடுத்திருக்கிறார். சேலம் பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தாஜலேவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்திருக்கிறது. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசியதற்கு கண்டனம் வலுத்திருப்பதை அடுத்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஒன்றிய பாஜக அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதுபற்றி அவர் எக்ஸ் வலைப்பளத்தில் விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டு சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய குஷ்பு எந்த தலைவர் எந்த கூட்டணியில் இருக்கிறார் என தெரியாமல் உளறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதேபோல அன்புமணி முன்வைத்த விமர்சனத்தால் ஓ பன்னீர்செல்வம் சங்கடத்தில் நெளிந்தார். தேர்தல் பத்திரங்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான அரசியல் நன்கொடைகள் மூலமாக பாஜக 12,930 கோடி ரூபாய் பெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய விவரங்கள் படி நாட்டிலேயே புதுச்சேரிக்கு வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களின் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பாதியிலேயே வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.